உளுந்தவடை மெதுவடை மொறுமொறுப்பாகவும் மென்மையாகவும் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்ப 1 கப் 200 கிராம், பச்சை மிளகாய் 2 அல்லது 3 பொடியாக நறுக்கியது, இஞ்சி ஒரு சிறிய துண்டு பொடியாக நறுக்கியது, மிளகு 1 டீஸ்பூன் 1-2ஆக உடைத்தது, சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து நறுக்கியது, கொத்தமல்லி தழை சிறிதளவு, வெங்காயம் ஒரு பெரியது பொடியாக நறுக்கியது விருப்பப்பட்டால் மட்டும், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, சமையல் எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு, அரிசி மாவு 1 முதல் 2 டேபிள் ஸ்பூன், வடை மொறுமொறுப்பாக வர. செய்முறை விளக்கம்: ஊற வைத்தல்: உளுத்தம்பருப்பை நன்றாக கழுவிவிட்டு சுமார் 1.5 முதல் 2 மணி நேரம் வரை ஊற வைக்கவும். பருப்பு அதிகமாக ஊறினால் எண்ணெய் அதிகம் குடிக்கும், எனவே 2 மணி நேரத்திற்கு மேல் ஊறவிட வேண்டாம். அரைத்தல்: ஊற வைத்த பருப்பில் உள்ள தண்ணீரை முழுவதுமாக வடித்துவிட்டு கிரைண்டர் அல்லது மிக்சியில் போட்டு அரைக்கவும். அரைக்கும்போது தண்ணீர் தெளித்து தெளித்து கெட்டியாக வெண்ணெய் போல மென்மையாக அரைக்க வேண்டும். கலத்தல்: அரைத்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதனுடன் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெருங்காயத்தூள், உப்பு மற்றும் அரிசி மாவு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். வடை தட்டுதல்: ஒரு வாணலியில் எண்ணெயை காய வைக்கவும். கையை தண்ணீரில் நனைத்துக்கொண்டு ஒரு சிறு உருண்டை மாவை எடுத்து உள்ளங்கையில் வைத்து தட்டி நடுவில் ஒரு துளையிடவும். பொரித்தல்: காய்ந்த எண்ணெயில் மெதுவாக வடையை போடவும். அடுப்பை மிதமான தீயில் வைத்து 2 பக்கமும் பொன்னிறமாகும் வரை வேகவிட்டு எடுக்கவும். முக்கிய குறிப்புகள்: டிப்ஸ். தண்ணீர் அளவு: மாவு அரைக்கும்போது தண்ணீர் அதிகமாகிவிட்டால் வடை எண்ணெய் குடிக்கும். மாவு கெட்டியாக இருப்பது அவசியம். காற்று புகுதல்: மாவை அரைத்த பிறகு கைகளால் நன்றாக அடித்து கலக்கினால் வடை மிகவும் மென்மையாக ஃப்ளஃபியாக வரும். சோடா உப்பு: மாவு சரியான பதத்திலிருந்தால் ஆப்ப சோடா சேர்க்க தேவையில்லை.